நான் 2017 தளபதிக்காக கஷ்டப்பட்டு நான் நிறைய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய கட்சி ஜெயிக்க வச்சுக்கிறேன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இப்போ தளபதிக்குன்னு இறங்கும் போது நான் சப்போர்ட் பண்ணவங்கன்னா இப்போ என்னை தேடி வந்து இது பண்ணாங்க. அப்போனா தளபதியால் நான் வளர்ந்துருக்கிறேன். நான் தளபதிக்காக இன்னும் மக்களை சேர்ப்பேன். தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடி திருமணத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்காக வெற்றி வாய்ப்பை தேடி தரேன். அது தளபதி நான் சொல்கிறதே தளபதிக்கு கேட்குறதுக்கு யாரை நிற்க வச்சாலும் தளபதிக்காக நான் ஜெயிக்க வைப்பேன். 2024 வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா திமுக பண்ணாதது என்ன வந்து டிவிகே பண்ணுற போது திமுகவுக்கு நான் போனாட்டியே கிருஷ்ணசாமிக்கு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தது என்னன்னா எந்த வார்டில் எந்த போர்ட்ஸுக்கான இதுவெல்லாம் இல்லையோ அதெல்லாம் பண்ணி தரேன்ட்டு என் கடை வந்து கேட்டார். சரி ஓகே போர்ட்ஸ்னு வருமா நம்ம போர்ட்ஸு தான் முக்கியம் தரணுன்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அதை கேட்டு ஜெயிச்சுட்டு போனார். இது வரைக்கும் வந்து எங்களை சந்திக்கவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து திமுகவுக்கும் டிவிக்காக தான் போட்டி. கிருஷ்ணசாமி அடுத்த வாடி வந்து என் கடை கேட்டாலும் தயவுசெய்து வெளியே போவாடிடும். தயவுசெய்து வெளியே போயிடுங்க. நீங்கள் வந்து அன்றைக்கி ஓட்டு வாங்கிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் இன்னும் இந்த வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடு. எங்கள் ஊருலேயே அவர் சேர்க்க மாட்டோம். மாற்றத்திற்கான தலைமையில் வந்து இப்போ சீமான் விஜய் அப்படிலாம் நிற்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சீமானை பற்றி பேசுங்கண்ணா. தென்னை மரத்தில் அணிலாக ஏறும் எலியாக ஏறும். ஆனால் எது ஸ்பீடாக ஏறும் பார்த்தீங்கன்னா அணில் தான் ஸ்பீடாக ஏறும். எங்களை அணில் கூட்டானார்ல, நாங்கள் தான் மேலே இருப்போம். அவர் எப்பவுமே கீழே தான் இருப்பார். அவர் 10 வருஷத்தில் 20 வருஷம் கட்சி வச்சிருந்தாலும் கீழே தான் இருப்பார். அவருக்கான கொள்கை வந்து முடிஞ்சு போச்சு. தளபதி எப்போ இறங்கினாரோ அப்பயே அவர் கதை முடிஞ்சிச்சு. விஜய்க்கு ஆதரவு வந்து அஜித் இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஒரு மனுஷன் மட்டும் தப்பு சொல்லாதீங்கன்னு இருக்காரு. அஜித் ரசிகனோட வாக்குகள் வந்து டிவிகே கூட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அதாவது அவங்க படம் நடிக்கும் போது ஒன்றாலும் உன் படம் என் படம் ரிலீஸ் ஆனாங்க. ஆனால் ரசிகர்கள் எல்லாமே வந்து நண்பர்களாக தான் இருக்கும். அதேமாரி தளபதிக்கு ஒன்றுனாலும் அஜித் சார் ஹெல்ப் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார். அஜித் சாருக்கு எதுனா ஒன்றாலும் தளபதி ரசிகர்கள் ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பாக அது எதுவாக இருந்தாலும் சரி, உயிர் போகிற காரியமாக இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ணுவோம். பார்த்துக்கலாம்.